சென்னை மாநகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவதால் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துதல் தொடர்பாக மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் போரூர் அருகிலுள்ள காரப்பாக்கம் 150வது வார்டில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகள் தரம் பிரித்து வழங்குதல் தொடர்பான விழிப்புணர்வை மாநகராட்சி ஊழியர்கள் மேற்கொண்டனர். குப்பை பிரித்து போடுவதால் ஏற்படும் நன்மைகளையும், பிரிக்காமல் போடுவதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் இந்நிகழ்ச்சியில் மக்களுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்துரைத்தனர். குப்பைகளிலிருந்து பரவும் நோய்களின் அபாயம் குறித்தும் விழிப்புணர்வு செய்தனர். மாநகராட்சியின் இந்த முன்னெடுப்புக்கு மக்களும் தங்கள் தரப்பிலிருந்து ஆதரவை தருவதாக தெரிவித்துள்ளனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே இருந்து நாங்கள் பேசுகிறோம். இது மூலயமா பொதுமக்களுக்கு நாங்கள் என்ன அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, குப்பைகளை உங்கள் வீட்டில் இருந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை தனித்தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அதை விட்டுட்டு போகும்போது வரும்போது ரோட்டில் இந்த மாதிரி குப்பை போட்டிங்கன்னா அதெல்லாம் துர்நாற்றம் தான் வீசும் உங்களுக்கும். அதெல்லாம் இல்லாமல் அது மூலயமா வர நோயெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பிஓவெல்லாம் அனுப்பி தயவு செஞ்சு அந்த கிச்சன் கழிவுகள்லாம் இருக்குது இல்லையா, காய்கறி குப்பை, அந்த டீ தூள், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றா கொடுங்க. பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதை பால் கவரு, மற்ற கவர்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் தனியாக கொடுங்கன்னு பிரித்து நாங்கள் கேட்கோம். மேலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கிடையே சாலைகளில் அசுத்தம் நிறைந்த பகுதிகளை தூய்மைப்படுத்தும் வகையில் துப்புரவு பணியாளர்கள் அங்கு கோலமிட்டு அழகுபடுத்தினர்.